ஓகே. சுதாவல்லி பரிஷ்வங்க சத்குருநாத் மகாராஜ் கி புதியான பகவானுடைய கவராவில் எனக்கு பெரிய கிருபை. நான் கொஞ்சம் கிட்ட வேணாண்ணா. ஒரு 3 வருஷமா நடந்துட்டு இருக்கு. இந்த 3 வருஷமா கட்டிகாஜல க்ஷேத்திரம் அப்படின்னு திருப்பதி பெருமாள் நரசிம்ம சுவாமி அவருக்கு எல்லாமே முதல்ல பண்ணுன்னு சொல்லி அவருடைய கல்யாண காலத்தில் திருப்பதி திருவேங்கடமுடையானே சொல்கிறார். நரசிம்மனுக்கு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்த வஸ்துவெல்லாம் சமர்ப்பணம் பண்ணு அப்படின்னு சொல்கிறார். அது மாதிரி கட்டிகாஜல க்ஷேத்திரம்னு காலத்தை க்ஷேத்திரமாக கொண்ட ஒரே க்ஷேத்திரம் ஸ்ரீ நரசிம்ம பெருமாளுடைய க்ஷேத்திரம் சோழசிம்மபுரம்னு இதுக்கு முன்னாடி இருந்தது. இப்போ ஷோலிங்கர் அப்படின்னு திருத்தணி அரக்கோணத்துக்கு பக்கத்தில் இருக்குது. திவ்ய தேசங்களில் ஒன்று, 108 திவ்ய தேசத்தில் ஒரு திவ்ய தேசம். இந்த பாடசாலையில் சேங்காலிபுரம் உபன்யாச சக்கரவர்த்தி ஸ்ரீ அனந்தராம தீட்சிதர் அவர் அவருடைய பிரிய சிஷ்யர். அவர்கிட்டயே சுமார் ஒரு 20 வருஷமாக கைங்கரியம் பண்ணிட்டு சாஸ்திரம், உபன்யாசம், ஜோசியம், வியாக்கரணம், தர்க்கம் இது மாதிரி சாஸ்திரங்கள்லாம் அபியாசம் பண்ணி உபன்யாசங்கள்லாம் பண்ணிட்டு வந்துட்டு இருந்த சேங்காலிபுரம் பிரம்மஸ்ரீ எஸ்பி கல்யாணராம் பட்டாச்சார்னு எங்களுடைய தாத்தா, எனக்கு ஆச்சாரியன். அவர் இந்த க்ஷேத்திரத்தில் பாடசாலை இருக்கணும்னு பிரியப்பட்டு அப்படி வைக்கணும்னு ஆரம்பித்து 2 வருஷத்துக்கு முன்னாடி குரு பூர்ணிமா அன்னைக்கு ஆரம்பித்தது. இப்படி ஆரம்பித்து 10 குழந்தைகள் யஜுர்வேதமும் வைகானச ஆகமும் நடந்துட்டுருக்கு. இந்த பாடசாலைக்கு பேர் யோக நரசிம்ம வேதாகம பாடசாலை விஸ்வவித்யாலயா அப்படின்னு பேர் வச்சுருக்கு. குழந்தை எல்லாம் இப்போ 3வது வருஷத்துக்கு அடி எடுத்து வைக்கிறா. இப்போது பரீட்சைலாம் நடந்துட்டுருக்கு. இந்த 2 வருஷமாக தாத்தா சொல்லி கொடுத்த வழியில் அதே தர்மத்தில் இருந்து அத்தனை ஊர்லேயும் பிரவச்சனம் பண்ணி அது மூலமாக வந்த அந்த தனத்தினால, அந்த பணத்தினால இந்த இடம் பார்க்குறதுல இப்போ 12,000 ஸ்கொயர் ஃபீட் இந்த இடம். இந்த 12,000 ஸ்கொயர் ஃபீட்டு வாங்கிறதுக்கு ஸ்ரீ சுதாவல்லி சமேத நரசிம்மருடைய கிருபையும் ஸ்ரீனிவாசனுடைய கிருபையும் எங்கள் குலதெய்வ ராமனுடைய அனுகிரகத்தினாலையும் இது நடந்து இன்னைக்கு விஸ்வாவசு, இந்த வசுன்னு பேர் இருக்குது. இந்த 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 சம்வத்சரத்திலே வசுன்னா ஐஸ்வர்யம், க்ஷேமம், இது மாதிரி நல்லது இப்படின்னு ஒரு பேர் இருக்குது. இப்பேற்பட்ட இந்த இடத்துல இந்த இந்த சம்வத்சரத்தில் சித்திரை மாதம் காலபுருஷன், இந்த ஊரே காலபுருஷனுக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த காலபுருஷன் ஜோசியத்தில் சொல்லக்கூடிய சூரியன் இந்த சித்திரை மாதம் உச்சனாக இருக்கார். சித்திரை மாதத்தில் புதன்கிழமை ரொம்ப விசேஷமான நாளில் இந்த வாஸ்து இன்னைக்கு தான் 90 நிமிஷம் இருப்பார் வாஸ்து. முதல்ல எழுந்து பல் தேய்ப்பார், அப்புறம் ஸ்நானம் பண்ணுறார், அப்புறம் பூஜை பண்ணுறார், அப்புறம் போஜனம் பண்ணுறார், அப்புறம் தாம்பூலம் சாப்பிட்றார். அந்த சமயத்தில் இது மாதிரி வாஸ்து ஹோமம் வாஸ்து பூஜை பண்ணி பிரீத்தி பண்ணால் அது நிர்விக்னமாக முடியும் அப்படின்னு சாஸ்திரங்கள்லாம் வலியுறுத்துகிற பிரகாரம் இன்றைய தினம் ஆரம்பிச்சிருக்கு. அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப சந்தோஷத்தோட, ரொம்ப பக்தர்களுடைய அத்தனை பேருடைய ஒத்துழைப்பும் அத்தனை பேருடைய உதார மனசுனாலையும் இந்த பூமி வாங்க முடிஞ்சுதுங்கிற சந்தோஷத்தையும் தெரிவிச்சுக்கிறோம். மேலே இந்த பின்னாடி பார்க்கலாம், அப்படியே தூக்கி காட்டுங்க மேஸ்திரி. அந்த பின்னாடி பார்த்தெல்லாம் சுமார் ஒரு 30க்கும் மேற்பட்ட ஏக்கர் இருக்குது அந்த பின்னாடி. இன்னொன்று இந்த இடத்தோடைய விசேஷம் என்னென்னா, அந்த பக்கம் காட்டுங்க மேஸ்திரி. இந்த இடத்தோட மேற்கு பக்கம் நரசிம்ம பகவானுடைய கிருபை, அவருடைய கட்டாட்சம் இந்த இடத்துக்கு விழுகுது. இந்த பக்கம் வள்ளியை கல்யாணம் பண்ணுறதுக்காக பெருமாள் வந்த போது இங்கே தான் தங்குனார்னு கரிக்கல் அப்படின்னு ஒரு முருகன் மலை இருக்குது. இந்த 2த்துக்கும் நடுவில் நம்ம இடம் அமைஞ்சிருக்கு. இது மாதிரி அமைய போகிறதுன்னே தெரியாது. இது இப்படி அமைஞ்சு பெருமாளுடைய கிருபையினால் இப்படி நடந்துட்டுருக்கு. அத்தனை பக்தர்களும் மேலே ஒத்துழைப்பு கொடுத்து இந்த வேத பாடசாலையில் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் படித்து பெரிய யூனிவர்சிட்டியாக பண்ணி இங்கே ஆச்சாரியன் ஆசைப்பட்ட பிரகாரமும் இன்னொன்று விசேஷம் என்ன அப்படின்னா, இந்த ஊரில் தான் விஸ்வாமித்திரர் 1000 வருஷம் தபஸ் பண்ணி காயத்ரி மந்திரத்தை கண்டுபிடிச்சார். புரிச்சதுன்னு பேர் அவருக்கு. அவர் தபசு சித்தியான க்ஷேத்திரம்னு பேர். சப்த ரிஷிக்காக முதல் மன்வந்தரத்தில் வந்தார்னு சொல்லி பிரம்மஸ்ரீ விட்டல்தாஸ் மகாராஜ் இங்கே வந்த பொழுது, இந்த பாடசாலைக்கு விஜயம் பண்ணும் பொழுது அவர் சொன்னார், இந்த நரசிம்ம பகவானே முதல் மன்வந்தரத்தில் வந்தார். கிருதயுகத்தில் முதல் மன்வந்தரத்தில் வந்த பெருமாள் சப்த ரிஷிகளுக்கு பிரார்த்தனைக்காக
24 நிமிஷம் அந்த கிருபவண்ண பெருமாள் தான் இந்த வேதம் கேட்கணும்னு ஆசைப்படுறார். அதனால தான் உங்கள் ஆச்சாரியன் சொல்லியிருக்காருன்னு அவருடைய திருவாக்கு பிரகாரம் இன்றைய தினம் இவ்வளோ சீக்கிரமாக நடக்கும்னு நினைக்கல. பகவானே நடத்திட்டு கொண்டு போயின்னு இருக்கார். மென்மேலே கொண்டு போய் நிறையா குழந்தைகள் படித்து அத்தனை வேதமும் அத்தனை ஆகமமும் ஷாக்கையும் நடக்கணும். இத்தனை விசேஷத்தையும் இந்த மேஸ்திரிலாம் ரொம்ப பிரியமாக உள்ளவங்க, என்கிட்ட ரொம்ப பிரியமாக உள்ளவங்க. நான் ஏதாவது மறந்தால் கூட கொண்டு வரக்கூடிய ஒரு பிரியம் உள்ளவங்க. அது மாதிரி உள்ளவங்களாம் நல்லவங்களாக சேர்ந்து கட்டுறா இந்த பாடசாலை. யாருடைய பணம் பகவான் வாங்கிக்கணும், நரசிம்மமூர்த்தி வாங்கிக்கணும்னு நினைக்கிறானோ அவனுடைய பணம் வாங்கிக்கிறான். யாருடைய ஒத்தாசையை அவன் வேண்டானோ அவனை மட்டும்தான் சேர்த்துக்கிறான். குழந்தை யார்கிட்ட போய் கொஞ்சணும்னு நினைக்கிறதோ அவன்கிட்ட தான் போகும். குழந்தை பிடிக்காதவன்கிட்ட போகாது. அது மாதிரி தான் குழந்தையும் தெய்வம் ஒரே இடத்துல. அது மாதிரி பகவான் இது மாதிரி மேலே கிருபை பண்ணி இந்த பாடசாலை பெரிய யூனிவர்சிட்டியாக வந்து அனைத்து பக்தர்களும் இங்கே நிருசிம்ம பகவானையும் சேவிச்சுட்டு வேதத்தையும் சிரவணம் பண்ணி சகல க்ஷேமத்தையும் அடையணும்னு நிருசிம்மன் திருவடியை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். கட் பண்ணிடலாம்.